சத்துரு உன் கதையை பல விதத்துல பலரை கொண்டு எழுத நினைச்சான். நீ எப்படி இந்த கோர்ஸை முடிக்கிறேன் நானும் பார்க்கிறேன். இல்ல நீ எப்படி பிராக்டிக்கல்ல பாஸ் ஆகிறேன்னு நானும் பார்க்கிறேன். நிறைய முடிவு நாம அதை நினைச்சு போச்சு, என் லைஃப் போச்சு, என் ஃபியூச்சர் போச்சு. நோ நோ. இயேசுவை சிலுவையில் அறையும் போது அவருக்கு ஃபேவரா அந்த சரௌண்டிங்ஸ்ல ஒருத்தர் கிடையாது, ஒருத்தர் கிடையாது. கள்ளர்கள் நிந்தித்தாங்க. லேட்டரா ஒரு கள்ளன் மனம் திரும்பிட்டான். ஆரம்பத்தில் 2 பேரும் நிந்தித்தாங்கன்னு தான் பைபிள்ல போட்டிருக்கு. கள்ளர்கள் நிந்தித்தார்கள், சோல்ஜர்ஸ் நிந்திக்கிறாங்க, அங்கே அந்த டீம்ல இருக்கிற எல்லாரும் நிந்திக்கிறாங்க, ஜனங்கள் நிந்திக்கிறாங்க. இத்தனை நிந்தை பேசப்பட்டு கொண்டு இருக்கும் போது அவர் தலைக்கு மேல ஒரு எழுத்து எழுதி வைக்கப்படுகிறது. அந்த எழுத்து என்ன எழுத்து தெரியுமா? இவர் யூதருடைய ராஜா. இந்த எழுத்து வைக்கப்பட்டதும் நிந்திச்சிட்டு இருந்த 2 பேர் நிந்தையை நிறுத்துறாங்க. நேரா பிலாத்து கிட்ட போறாங்க. போய் அந்த எழுத்தை மாற்றணும், அந்த எழுத்து வைக்க கூடாது. இவன் யூதருக்கு ராஜான்னு சொன்னான்னு எழுதி வைங்க, இவன் யூதருக்கு ராஜான்னு எழுதக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த சிங்காசனத்தில் இருந்த பிலாத் அவர்களை பார்த்து சொன்னார், எழுதினது எழுதினதுதான். யார் எழுதினா? இது பிலாத்து எழுதினதா? பிலாத்து இன்னைக்கு எழுதினான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அன்று எழுதினான். ஆனால் இதே சத்தம் இயேசு பிறந்த போது சாஸ்திரிகள் பெத்லகேமுக்குள் வந்து கேட்ட கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அதன் அர்த்தம் என்ன? உன் தலையின் மேல எழுதப்படுகிற எழுத்து இருக்கிறது அல்லவா, நீ பிறக்கும் முன்னமே எழுதப்பட்டது. உன்னை சுற்றி இருக்கிற அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் மேல் எழுதப்படுவது உன்னை நிந்திக்கிறவனுடைய எழுத்தல்ல, உன்னை உருவாக்கினவருடைய எழுத்து. நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி